வணக்கம். யோசிச்சு பாருங்க, ஒரு 2300 வருஷத்துக்கு முன்னாடி பாடலிபுரத்தோட தெருக்கள்ல ஒரு சாம்ராஜ்யத்தோட தலைவிதியவே ஒரே ஒரு மனுஷனோட புத்திசாலித்தனம் மாத்தி அமைச்சது. இது கத்தி வாழ் வச்சு ஜெயிச்ச கதை இல்ல, முழுக்க முழுக்க மூளையால ஜெயிச்ச கதை. ஆமா, இது சாணக்கியரோட கதை. ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை வெறும் வார்த்தையாலையும் புத்திசாலித்தனத்தாலையும் மட்டும் கவுத்திட முடியுமா? இதுதான் நம்மளோட முக்கியமான கேள்வி. வாழை விட நம்ம மூளைக்கு பவர் அதிகம்னு நிரூபிச்ச ஒரு சூப்பரான சரித்திரத்தை தான் நாம இப்ப பார்க்க போறோம். வாங்க, சாணக்கியரோட அந்த உலகத்துக்குள்ள ஒரு பயணம் போலாம். சரி, நம்ம கதை எங்க ஆரம்பிக்குதுன்னா நந்தர்கள் ஆண்டுகிட்டு இருந்த பாடலிபுரத்துல தான். பாக்குறதுக்கு ரொம்ப பிரம்மாண்டமா தெரிஞ்ச அந்த ராஜ்யத்துக்குள்ள ஒரு சின்ன அநீதி, ஒரு விஷச்செடி மாதிரி முளைக்க ஆரம்பிச்சுது. அதுதான் ஒரு பெரிய சூழ்ச்சிக்கே பிள்ளையார் சுழி போட்டுருச்சு. இங்கதான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. பாருங்க, அரசருக்கு 2 மனைவிகள். ஒருத்தங்க அரச குலராணி, அவங்களுக்கு 9 பசங்க. அவங்க தான் நவநந்தர்கள். இன்னொரு மனைவிக்கு மௌரியன்னு ஒரே பையன். இப்போ திறமை யார்கிட்ட இருந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா அது மௌரியன் கிட்ட. ஆனா அது பிறப்பால நவநந்தர்களுக்கு போயிடுச்சு. இந்த ஒரு அநீதி தான் முழு கதைக்குமே தீய பத்த வச்சது. இதனால கோபமான மௌரியன் சும்மா இல்ல, செமையா ஒரு கேம் பிளான் போட்டான். அந்த 9 அண்ணன் தம்பிங்ககிட்டயும் தனித்தனியா போய் உண்மையில நீதான் மூத்தவன், நீதான் ராஜா ஆகணும்னு ஆசைய தூண்டி விட்டுட்டான். அவ்வளவுதான், அண்ணன் தம்பிங்கக்குள்ளேயே அடிச்சுக்கிட்டு அரண்மனையே ஒரு போர்க்களம் மாதிரி ஆயிடுச்சு. மொத்த ராஜ்யமே ஸ்தம்பிச்சு நின்னு போச்சு. சரியா இந்த அரசியல் குழக்கம் நடந்துகிட்டு இருக்கிற நேரத்துல தான் நம்ம கதையோட ஹீரோ என்ட்ரி கொடுக்கறாரு, சாணக்கியர். அவருக்கு நடந்த ஒரு சின்ன இன்சல்ட் ஒரு பெரிய சபதமா மாறி ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தையே சிரிச்சுதுன்னா பாத்துக்கோங்களேன். சாணக்கியர் யாருன்னா அவர் சாதாரண ஆள் இல்ல, வேதங்களெல்லாம் கரைச்சு குடிச்ச பெரிய அறிஞர். அவர் அன்னதானத்துக்காக நந்தர்களோட சபைக்கு போறாரு. ஆனா அவரோட சிம்பிளான தோற்றத்தை பார்த்துட்டு அந்த திமிரு பிடிச்ச இளவரசனுங்க அவரை கேலி பண்ணி மதிக்காம சபையிலிருந்து வெளியே தள்ளிடுறாங்க. அப்பப்பா, அந்த அவமானத்துல கொதிச்சு போன சாணக்கியர் தன்னோட குடுமிய அவுத்து விட்டு ஒரு சபதம் போடுறாரு. இந்த நந்த வம்சத்தை வேரோட அழிக்காம ஒரு தகுதியான அரசனை இந்த சிம்மாசனத்துல உட்கார வைக்கிற வரைக்கும் நான் இந்த முடிய திரும்ப கட்டவே மாட்டேன். அன்னைக்கு முடிஞ்சதே நந்த வம்சத்தோட கதை. இப்போதான் சாணக்கியரோட உண்மையான ஆட்டமே ஆரம்பிக்குது. அவர் ஒரு சிலந்தி மாதிரி தன்னோட தந்திரத்தால ஒரு பெரிய வலைய பின்ன ஆரம்பிக்கிறார். நந்த சாம்ராஜ்யத்தை உள்ளிருந்தும் தாக்கணும், வெளியிருந்தும் தாக்கணும். இது ஒரு மல்டி லெவல் பிளான். சாணக்கியரோட பிளான்ல 3 முக்கியமான ஸ்டெப்ஸ் இருந்துச்சு. ஸ்டெப் 1, உளவாளிகளை அனுப்புறது. தன்னோட ஃப்ரெண்டையே ஒரு சாமியார் வேஷத்துல அரண்மனைக்குள்ள அனுப்பி உள்ள என்ன நடக்குதுன்னு எல்லா நியூஸையும் கலெக்ட் பண்ணாரு. ஸ்டெப் 2, எதிரியோட கூட்டு சேர்றது. சிம்பிள் லாஜிக் தான், எதிரிக்கு எதிரி நண்பன் இல்லையா? அதனால நந்தர்களோட பரம எதிரியான யவனராஜா கூட கை கோர்த்தாரு. ஸ்டெப் 3, தாக்குதலுக்கு ரெடியாகிறது. இந்த 2 பலத்தையும் ஒன்னு சேர்த்து பாட்லிபுரத்தை தாக்க ரெடியானாரு. இங்க சந்திரகுப்தனோட பட்டாபிஷேக வேலைகள் ஜோரா நடந்துகிட்டு இருக்கு. ஆனா இன்னொரு பக்கம் நந்தர்களோட விசுவாசியான அமைச்சர் அமாத்திய ராட்சசன் ஒரு பயங்கரமான சதித்திட்டம் போடுறாரு. பட்டாபிஷேக ஊர்வலத்திலேயே சந்திரகுப்தனை தீர்த்து கட்டணும்னு. ராட்சசனோட இந்த ஸ்கெட்சுக்கு சாணக்கியர் எப்படி செக் வைக்க போறாரு? சாணக்கியர் யாரு? ராட்சசனோட பிளான ஒற்றர்கள் மூலமா முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் போட்டாரு. சந்திரகுப்தன் போக வேண்டிய யானை மேல யவன ராஜாவோட தம்பி வைரோபகனை உட்கார வச்சிட்டாரு. ராட்சசன் வச்ச வலையில பாவம் வைரோபகன் சிக்கி இறந்து போயிட்டான். இதுக்கு பேருதான் ஒரே கல்லுல 2 மாங்கா. சந்திரகுப்தனும் தப்பிச்சா, நாளைக்கு நமக்கு போட்டியா வருவான்னு நினைச்ச ஆளும் காலி. சரி, இப்போ அடுத்த கட்டம். நந்தர்களோட பவரையும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்றவங்களையும் ஒன்னா காலி பண்ற வேலை ஆரம்பிக்குது. பாடலிபுரம் எப்படி விழுந்துச்சுன்னு பாருங்க. ஒரே சமயத்துல பல வேலைகள் நடந்துச்சு. கோட்டைக்குள்ள சாணக்கியரோட உளவாளி ஜோசியம் சொல்றேன்னு சொல்லி சேனாபதிகளை வெளியே போக விடாம தடுத்தாரு. கோட்டைக்கு வெளியே சந்திரகுப்தனோட பட ஊரையே சுத்தி வளைச்சுது. இது பத்தாதுன்னு அமாத்திய ராட்சசன் செத்துட்டான்னு ஒரு வதந்தியையும் பரப்பிவிட்டாங்க. உள்ளேயும் குழப்பம், வெளியேயும் தாக்குதல். பயந்து போன நந்தர்களை சந்திரகுப்தன் ரொம்ப ஈஸியா ஜெயிச்சிட்டான். இங்கதான் கதையிலேயே செமையான ஒரு ட்விஸ்ட் வருது. ராட்சசன் விஷக்கண்ணின்னு ஒரு பெண்ண சந்திரகுப்தனை கொல்ல அனுப்புறான். அதாவது பிறப்பிலிருந்தே விஷம் கொடுத்து வளர்க்கப்பட்ட ஒரு பெண். ஆனா நம்ம சாணக்கியர் என்ன பண்ணாரு தெரியுமா? அந்த பெண்ண தனக்கு கூட்டாளியா இருந்துகிட்டே ராஜ்யத்துல பாதி கேட்டானே அந்த யவன ராஜாவுக்கே கல்யாணம் பண்ணி வச்சுட்டாரு. அடேங்கப்பா, எதிரியோட ஆயுதத்தை வச்சே தனக்கு வரப்போற போட்டியாளனையும் காலி பண்ணிட்டாரு பாருங்க. நந்த சாம்ராஜ்யம் விழுந்துருச்சு. ஆனா அவங்களோட விசுவாசமான புத்திசாலியான அமைச்சர் அமாத்திய ராட்சசன் இன்னும் தோக்கல. இப்போதான் 2 பெரிய ஜீனியஸ்களுக்கு நடுவுல
ஃபைனல் செஸ் கேம் ஆரம்பமாகுது. நந்தர்கள் தோத்து போனாலும் ராட்சசன் தன்னோட முயற்சியை கைவிடல. தப்பிச்சு ஓடி தன்னோட குடும்பத்தை தன்னோட உயிர் நண்பன் சந்தனதாசன் கிட்ட ஒப்படைச்சிட்டு சந்திரகுப்தனை பழிவாங்க புது ஆட்களை தேடி போறான். ராட்சசனை வீழ்த்த சாணக்கியர் போட்ட அந்த புரிய பத்தி பார்க்கலாமா? ரொம்ப சிம்பிள் ஆனா பவர்ஃபுல். முதல்ல ராட்சசனோட முத்திர மோதிரத்தை யூஸ் பண்ணி ராட்சசனே சந்திரகுப்தனுக்கு எழுதின மாதிரி ஒரு ஃபேக் லெட்டரை ரெடி பண்ணாரு. ரெண்டாவதா தன்னோட ஒற்றன் மூலமா அந்த லெட்டரை ராட்சசனோட புது கூட்டாளி கிட்ட கொண்டு போய் சேர்த்தாரு. அவங்களும் ராட்சசனை துரோகின்னு நம்பிட்டாங்க. ஆனா கடைசி மற்றும் ஃபைனல் அஸ்திரம் என்ன தெரியுமா? ராட்சசனோட உயிர் நண்பன் சந்தனதாசன். அவனை கைது செஞ்சது மூலமா ராட்சசனோட நட்பையே அவனுக்கு எதிர ஒரு புரியா மாத்திட்டார். அவ்ளோதான். தந்திரங்களால நடந்த இந்த யுத்தம் ஒரு முறிவுக்கு வருது. அந்த சாம்பல்ல இருந்து மௌரிய பேரரசுன்னு ஒரு புத்தம் புது சாம்ராஜ்யம் உதயமாகுது. தன்னோட உயிர் நண்பன் சாக போறத பார்த்த ராட்சசன் மொத்தமா உடைஞ்சு போயிட்டான். ஒரு பக்கம் அரசனுக்கு செஞ்ச சத்தியம், இன்னொரு பக்கம் நண்பனோட பாசம். கடைசியில அவனோட நட்புதான் ஜெயிச்சுது. வேற வழியே இல்லாம நண்பனோட உயிரை காப்பாத்துறதுக்காக சந்திரகுப்தனுக்கு அமைச்சரா இருக்க சம்மதிச்சான். கடைசியா சாணக்கியர் போட்ட சபதம் நிறைவேறிடுச்சு. சந்திரகுப்தன் மாபெரும் அரசனானான். அது மட்டும் இல்ல, தனக்கு எதிரியா இருந்த ராட்சசனையே அமைச்சரா நியமிச்சு ஒரு ரொம்ப வலிமையான ஒன்றுபட்ட மௌரிய பேரரசுக்கு அஸ்திவாரம் போட்டாரு சாணக்கியர். கடைசில பாத்தீங்கன்னா சாணக்கியரோட தந்திரமான அறிவும் ராட்சசனோட அசைக்க முடியாத விசுவாசமும் ஒன்னு சேர்ந்துதான் ஒரு புது பேரரசியே உருவாக்கியிருக்கு. இது நம்மள ஒரு முக்கியமான கேள்வி கேட்க வைக்குது. ஒரு நாட்டை வழிநடத்த எது ரொம்ப முக்கியம்? சாணக்கியர் மாதிரி அறிவா இல்ல ராட்சசன் மாதிரி விசுவாசமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க.